செய்கின்ற காசு என்னத்தை காணும்? இதை வச்சு என்ன செய்கிறது? அப்ப அப்படியான இதெல்லாம் இப்ப சொல்லுங்க. இல்ல இதுதான் என்னன்னு சொன்னால் இப்ப அதற்காக சொல்ல முடியாது. அந்த வளர்முக நாடுகள்ல வர்றவர்கள் என்ன செய்யறார்கள்? 8 மணித்தியால வேலையை விட 12-14 மணித்தியாலம் செய்கிறார்கள். ஆனா எமது நாட்டுல அந்த 8 மணித்தியாலையும் வேலையே சரியான செய்முறையில செய்யக்கூடியதாக இல்லை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கூலி தொழிலாளியை எடுத்துக்கொள்வோம். ஏன்னா எல்லாத்தையும் கதை கேட்க எல்லாத்தையும் மடிவா கதை கேளுங்க. இதுதான் நடக்குது இலங்கையில. அந்த கூலி தொழிலாளி 8 மணிக்கு வேலை என்று சொன்னா அவள வார 8:10 வந்து அவைகளுக்கு காலமா சாப்பாடு கொடுக்கணும். ஒரு கூலி தொழிலாளியை நீங்க வச்சிருந்தா இப்படித்தான். இதான் ஏன்னா நான் 7 வருஷம் வச்சிருந்தேன்னா இன்றைக்கு வரைக்கும் இதான் இல்லாம காலமே அவருக்கு பான் சாப்பிட்றாங்க. 8 மணிக்கு வேலைக்கு வருவார், பான் சாப்பிட்றாக்கோ அதை ஏதாவது நாங்கள் இடியப்பமாக கொடுக்குறோம்னு சொன்னால் 8:20 8:30 வரை இருந்து போட்டு சரியா 11:50 இதுக்குள்ளெல்லாம் தேத்தனி குடிப்பினோம். 10 மணிக்கு 11:50 கண்டா போயிட்டு பேருந்து 2 மணிக்கு வருவினோம். ஆனால் 5 மணிக்கு போகணும். இடையில ஒரு தேத்தனியோ என்னவோ கொடுக்கணும். இதுக்கிடையில மத்தியானம் சாப்பாடும் கொடுக்கணும். சம்பளம் 2500 ரூபா ஆம்பளைகளுக்கு, பொம்பளைகளுக்கு 2000. அப்போ நான் கேட்குறேன் என்ன சொன்னால், இவ்வளோ சலுகைகளோட இவ்வளோ மணித்தியாலங்கள் குறைய ஒரு கூலி தொழிலாளி உழைச்சி கொண்டு போய்க்க ஒரு படித்தவரால் உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து அந்த மாவட்டத்தில் வேலை கிடைக்கிறே இல்லை. வடிவா தெரிஞ்சு சொல்லுங்க. அவர் முல்லத்தி மாவட்டத்துக்கு ஒரு அதிபராயோ இல்லாட்டிக்கு ஒரு ஆசிரியர் அங்கே போய்க்க அந்த 5 வருஷத்துக்கு பிறகு தான் தங்களோட சொந்த இடங்களுக்கு கேட்டு வரலாம். அப்போ அங்கால போய்க்க அவன் போக்குவரத்து செலவு என்ன, அங்கே வாடகை என்ன, அங்கே சாப்பாடு என்ன? அப்போ இந்த இலங்கை எங்கே நோக்கி போய்கொண்டிருக்கு? எங்கட இந்த மக்களின் அடிப்படை வாழ்க்கை எங்கே நோக்கி போய்கொண்டிருக்கு? யோசிச்சு பாருங்க. ஒரு கூலி அப்போ ஏன் படிக்கணும்? நீங்கள் ஒரு கேள்வி வருது இல்லை. இப்போ பாருங்க, இவ்வளோ செலவழிச்சு அதுக்குள்ளே 29,000 ரூபா முதல் வருஷ சம்பளம். நீங்கள் யாரையாவது கேட்டு பாருங்க. எல்லாம் 30-32 இப்போ கொஞ்சம் கூடி இருக்கலாம். அவ்வளோதான் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அந்த 30,000 ரூபா காணுமா? இப்படியெல்லாம் செய்து தன்னை குடும்பத்தையும் பார்க்குறதுக்கு. அப்போ என்ன மனுஷ பிள்ளை என்ன நகை எல்லாத்தையும் அடை வச்சு இதாண்டு தான் குடும்பத்தை நடத்தணுமா? அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு 50,000 ரூபா வரைக்கும் அந்த 50,000 கூட காணாது. சரி, கதை ஜீவன் கதை. சுரேஷ் நான் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வரேன். எனக்கு ஒரு மீட்டிங் கொண்டு இருக்கு. வெல்கம் ஜீவன், சொல்லுங்க. வணக்கம் சுரேஷ் அண்ணே. கதைங்கோ. வணக்கம். நீங்க தொண்டையெல்லாம் குரல் அடைச்ச மாதிரி கிடாக்கு, சொல்லுங்க. பட்டதாரிகளுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லைன்னு நீங்க கதைச்சதுக்கு என்று சொல்றோம். உண்மையில இலங்கையில பென்ஷன் வயதை 55 மட்டுப்படுத்தணும். 65 வரைக்கும் விடக்கூடாது. 55 மட்டுப்படுத்தினால் அவளுக்கு ஒவ்வொரு வருஷம் 55 வயது வெளியே பட்டதாரிகளுக்கு வேலைகள் நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அத இவியல் 65 என்று சொல்லி பிறகு அங்கால 5 வருஷம் கூட இருக்கலாம்னு சொல்லி அவையால ஒரு என்னன்னு சொல்றது பிரயோசனமான வேலை நடக்க போறதும் இல்ல. அலுவலகங்கள்ல நித்திர தொங்கிட்டு போற ஆக்களை தானே இருப்பினாம். அத 55 வயதா குறைச்சா நல்ல மன்றது என்ற இது. இப்ப 65 இல்லையே? இப்ப 65 தானே? அப்படி? ஆமா. அது மஹிந்த ராஜபக்ச 2015 வயசு. அக்கா சொல்ற சரி. முந்தைய 55 வயசுல பென்ஷன் எடுக்கிறது. அப்படி இலங்கையில இன்றைக்கு இலங்கையில ஒவ்வொரு தடவை எடுத்தீங்கன்னு சொன்னால் உண்மையில 70 வயதை தாண்டதே பெரிய ஆம்பளைகளுக்கு எல்லாம் அல்ல ஆக்களுக்கு தான் ஒரு பெரிய பிரச்சனையா கிடக்குது. எங்களுக்கு நீரிழிவு நோய்கள் அதுகள் இதுகள் என்று சொல்லி பிரச்சனைகள் எல்லாத்தையும் நோக்கி அந்த பென்ஷன் காசு அதான் இப்ப யோசிக்கிறேன். அது 2015 மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியா வந்தது பிறகு அதை மாத்தி வச்சு 65 ஆக்கி வச்சிருக்கிறீங்களா? அதை 55 அல்லது 50 குறைஞ்சாலும் நல்லாம். அப்பதான் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடும், பட்டதாரிகளுக்கு. அதை விட இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப கேம்பஸ் படிச்சு முடிச்சோ இல்ல ஏஎல் படிச்சு முடிச்சோ எங்கட தமிழாக்கள் தான் அதுக்கு தங்கட படிப்பு கேட்ட வேலையாண்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். சிங்கள முஸ்லீம் ஆக்களை பாத்தீங்கன்னா படிப்பு முடிஞ்ச கையோட அடுத்த கட்டத்துக்கு பிசினஸ்லயோ தனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயத்திலயோ தொழில இறங்கிடுறான். ஆனா எங்கண்டியாக்கள் அப்படி இல்ல. இதுக்குள்ள நான் ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியதுன்னா, அர்ஜுனா டாக்டர் இன்றைக்கு ஒரு நல்ல விஷயத்த சொன்னவர். எத்தனை பேர் அதை கவனிச்சீங்களோ தெரியாது. அர்ஜுனா இன்றைக்கு சொன்ன ஒரு கருத்து என்னன்னு சொன்னா, நீங்களும் இந்த வேலையை செய்து கொண்டு 4 வருஷம் 5 வருஷம் சொல்லி நீங்கள் காத்து நிற்கிறத விட நாங்களும் ஒரு பிரைவேட் கம்பெனி கொண்டு போட்டு அதுல வேலை வாய்ப்புகளை
உற்பத்தி செய்து நாங்களே எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லிட்டோம். ஆனால் அதுக்கு அவ்வளோ வேறு எல்லாம் அந்த அரசாங்கம் அந்த பழைய காலம் மாதிரி அரசாங்க உத்தியோகம் அப்படின்னா ஏன்னப்பா அரசாங்க உத்தியோகம் இப்போ இந்த காலத்துல எல்லாம் அரசாங்க உத்தியோகமே தேவையில்லை. நீ வார காலங்களுக்கு அது தேவையில்லை. நீங்கள் இப்படியான ஒரு பிரைவேட் கம்பெனி எல்லாம் உங்களுக்கு அவர் சொல்றாரு உங்களுக்கு 80,000 1,00,000 கூட வார அளவுக்கு நான் செய்யறேன்னு சொல்றேன். அப்போ அதுல இருந்து கூட பென்ஷன் காசை எடுத்து வச்சுக்கொள்ளுங்களேன், போட்டுக்கொள்ளுங்களேன், பிரச்சனை முடிஞ்சுதானே. ஏன் நீங்க இதுக்காண்டியா அடிமையாகி கொண்டிருக்கிறீங்க? இதுக்கு வந்து இவ்வளவு தூரத்துக்கு போக கூட தேவையில்லைன்னு அது என்ன காரணம் தெரியல. எங்கட தமிழாக்கள் அந்த ஒரு பழக்கம் இருக்குது. கிடைச்சால் அரசாங்க வேலை தான் செய்வோம், இல்லைன்னு சொன்னா வீட்டுல வெட்டியா தான் இருப்போம்ன்ற இது இருக்குது. ஆனா சிங்கள முஸ்லீம் ஆக்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா படிப்பு முடிஞ்ச கையோட முஸ்லீம் மக்கள் பிசினஸ்ல இறங்கிடுவாங்க. சிங்கள ஆக்களை பார்த்தா விவசாயமோ தங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தொழில இறங்கிடுவாங்க. அடுத்த முஸ்லீம் ஆக்களை பாருங்க, கேம்பஸ் முடிச்சிட்டு சொல்லுவாங்க, என்ஜினியர் சொல்லுவாங்க. ஆனா கடையில நிப்பாங்க, கடையில போய் வேலை செய்வாங்க. அவங்க சொந்தக்காரட்ட கடைகள்ல நிப்பாங்க. கேட்டா என்ஜினியர் சனி நேரம் இங்க வேலை செய்யறேன்னு இனித்தான் இடம் கிடைக்கணும். அப்படி நான் முயற்சி அவங்க இல்ல கொழும்புக்கும் அண்ணா நீங்க சொல்ற மாதிரி கொழும்புக்கும் எங்கண்ட இடத்துக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தின் மெயின் காரணம் அண்ணா, இப்ப நைட் ஆண்டோண்டு ஜெர்மன் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணி இந்த இங்க ஃபாரின்ல இருக்கிற மாதிரியே தொழில் கல்வி இயர் 10ஓட செய்யக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் ஒன்று கொண்டு வந்துட்டான். அந்த நைட்டாவில் சகல விஷயமும் இருக்குண்ணே. ஈவன் மீன்பிடி ஒன்று கொன்றையிலையும் நினைக்கிறேன், ஏசி மெக்கானிக், இங்கால கம்ப்யூட்டர் சம்பந்தமா கிராஃபிக்ஸ் டிசைனிங், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், பேருந்து மரத்தொழிற்பாடு, மரம் சம்பந்தமான இது, ப்ரோக்ராமிங் சைட், A to Z விஷயம் இருக்குது நைட்டாவில். ஆனா எங்கண்ட இடத்துல இருக்கிற பெரிய குறை என்னன்னா, கொழும்புல ஒரு பட்ச், அதாவது ஒரு பாடத்துக்கு இப்போ எக்ஸாம்பிள் கிராஃபிக்ஸ் டிசைனிங் வச்சா அதுக்கு 3 பட்ச் 4 பட்ச் இருக்காமன்னா ஒரு கோர்ஸ்லயே. ஆனா எங்கண்ட தமிழ் பிரதேசத்துல ஒரு பட்சுக்கு 24 பேரை சேர்க்கறதுக்கே பெரிய அவங்க ஒவ்வொரு கிராம சேவரை அறிவிச்சு பெரிய பாடுபட வேண்டி இருக்குது. இதுக்கு நான் போய் கிளிநொச்சியில ஒரு சிறுவர் இல்லத்துல நடத்துற ஒரு ஆள்கிட்ட கேட்டேன். அது உண்மையா இங்க சிறுவர் இல்லத்துல இருக்கிற சொந்தக்காரரே அந்த பிள்ளைகளுக்கு நீ படிச்சா டீச்சரா வரணும், நீ படிச்சா இன்ஜினியரா வரணும், நீ படிச்சா டாக்டரா வரணும் சின்னன்ல இருந்து மோட்டிவேட் பண்றதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். இங்க ஆக்கள் படிக்க இல்லாததுன்ற காரணம் என்றதை அவையிலே சொல்லிச்சு நம்மன்னா. ஆனா இந்த நைட்டாவை ப்ரொமோட் பண்ணினாலே அண்ணா, இவன் ஓஎல் பாஸ் பண்ணி இருந்தா NVQ லெவல் 1ல இருந்து தொடரலாம். ஓஎல் பாஸ் பண்ணாட்டி அந்த NVQ லெவல் 0ல இருந்து தொடங்கி NVQ லெவல் 4க்கு போனா BSc ஈக்குவலன்ட். அதுல அந்த ஒரு விஷயம் இன்றைக்கு தமிழாக்கள் எவருமே அதை எடுத்து கதைக்கவும் இல்லை. அதே கொடுப்போமா? ஓகே ஓகே. வணக்கம். வணக்கம் சுரேஷ், வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ஓ, வணக்கம் அண்ணா.